2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். தாவீது ராஜா உத்தரவேசித்து, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தது நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முழுமையாய் சொன்னீரே. இனி அவிது உம்முடைய சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். தேவனாகிய கர்த்தரே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவனுக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவன் இல்லை. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உம்முடைய அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் அடியானவர்கள் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றைக்கு மையப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு முன்பாக நிலை நிற்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்து உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் திரும்ப திரும்ப நாம் படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். இது சில அதிகாரங்களை நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். சில அதிகாரங்களை வேதத்தில் திரும்ப திரும்ப படிக்கணும். அதில் ஒன்று 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். இதில் நம்ம பார்க்கும்பொழுது அங்கே தாவீது ராஜா தேவாதி தேவனுக்கு என்ன கட்ட விரும்புகிறான்? ஆலயம். பாருங்க, இங்கே வனாந்தரத்தில் இருக்கும்போது கூடாரத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி இருந்தது. இப்பொழுது தாவீது ராஜா எல்லா நாட்டையும், இஸ்ரவேல் நாடு முழுவதுக்கும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருக்கிறான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருக்கிறான். இப்போ அரண்மனையிலே வசிக்கிறான். யார் அரண்மனையில் வசிக்கிறா? ராஜாவாகிய தாவீது. கூடாரத்தில் யார் வசிக்கிறா? தேவனிடத்தில். வனாந்தரத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கானான் தேசத்திலையும் அப்படியாக அது இருந்தது. இதை குறித்து ஒருவருக்கும் யோசனை தோணல. நம்மெல்லாம் வீடு கட்டியாச்சு, இஸ்ரவேல் என்ற அந்த நிலத்தை எல்லா ஜாதிகளுக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. 12 கோத்திரத்துக்கும் அந்த கானான் தேசத்தை பிரித்து கொடுத்தாகிவிட்டது. இதுதான் பர்மனண்டான பூமின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் கூட இன்னும் கூட கூடாரத்திலே தேவனுடைய பெட்டி அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இதை தாவீது ராஜாவுக்கு மிகுந்த மன வருத்தம் கொண்டு வருகிறது. ஆகவே அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், நான் இப்பேற்பட்ட ஒரு வீட்டில் இருக்கும்போது தேவனுடைய பெட்டி எப்படி கூடாரத்திலே இருப்பது? இந்த சிந்தனை யார் கொடுத்தது சொன்னால், ஆண்டவர் கொடுக்கல, அவனுக்கே தோணுது. நமக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கணும். சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சிலதெல்லாம் நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தேவனை குறித்து அறிகிற அறிவு நமக்கு இருந்தால், அவர் மீது நல்ல அன்பு இருந்ததுனாக்கா நமக்கே சில காரியங்கள்லாம் தோன்றும். பாருங்க, இதை போய் என்னுடைய
தாசனாகிய தாவீதுக்கு சொல்லுங்க எனக்கு ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு காலமும் சொல்லலை. இவனுக்கே தோன்றவன் என்ன செய்தான்னு சொன்னாக்கா, எல்லா நாடுகளிலிருந்தும் அந்த தேவனுடைய வீடை கட்டுவதற்கான பணிமுட்டுகளை வரவழைத்தான். மரங்கள், மற்ற காரியங்கள், தங்கம், வெள்ளி இதெல்லாம் கூட ஜனங்களும் கொடுத்தார்கள். அங்கே பல நாடுகளிலிருந்து கொண்டு வரலாம், எத்தோப்பியா போன்ற நாடுகளிலிருந்து கொண்டு வரலாம். ஆகவே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிறான். தேவனுடைய வீட்டை எப்படியாவது கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தலாம், பிரயாசப்படுறான். தேவனுடைய வீட்டை நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுற எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அவனுடைய தீர்க்கதரிசியாக நாத்தானை யாரிடம் அனுப்புகிறார்? தாவீதுக்கு போய் சொல்லு, நீ எனக்கு ஒரு வீட்டை கட்ட நீ முயற்சிக்கிறதை குறித்து எனக்கு சந்தோஷம்தான், ஆனாலும் நீ கட்ட வேண்டாம், நீ கட்ட வேண்டாம்னு சொன்னார். ஏன் கட்ட வேண்டாம் என்று சொன்னால், உன்னுடைய கை இரத்தக்கரை படைந்து கை. ஏனென்று சொன்னால் அவன் அநேக யுத்த மனுஷனாக இருந்தான், அநேகரை கொன்றான், அநேக ராஜாக்களை தோற்கடித்தான். பாருங்க, இன்னும் கூட அவனுடைய கையில இரத்தக்கரை இருந்தது. தேவனுக்கு பிரியமான மனுஷன் தான், ஆனாலும் நீ கட்ட வேண்டாம்னு சொன்னார். இது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது. பாருங்க, ஒரு ஆசையா ஆண்டவருக்கு வீட்டை கட்டலாம் இன்னும் முயற்சிக்கும் போது நீ கட்ட வேண்டாம்னு சொன்னா எவ்வளோ வருத்தம் இருக்கும். ஆண்டவரை நேசிக்காதவங்களுக்கு அப்படி இது பெரிதா தெரியாது. சரி, கட்ட வேணாம் சொன்னியா, எனக்கு லாபம் தான் அப்படின்னு நினச்சிக்க. ஆனால் எனக்கு வீட்டை நீ கட்ட வேண்டாம்னு சொன்னால் ரொம்ப மன வருத்தம் அடையலாம். உடனே சொல்ல, நீ கட்ட வேண்டாம், உன் குமாரனாகிய சாலமோன் கட்டலாம் அப்படின்னு சொன்ன. அதுவே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய மகனாகிய சாலமோன் கட்டட்டும்னா அதுவே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. சாலமோனுக்காக அவனை அவ்வளவு சேகரித்து வைத்தான். சாலமோன் இந்த வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய வீட்டை கட்ட வேண்டும் சொல்லி எல்லாவற்றையுமே அவன் என்ன பண்ணிட்டான்? தாவீது சரியா செய்து வைத்தான். தேவனுடைய வீட்டை அவன் கற்பனை செய்து, இது இப்படித்தான் இருக்க வேண்டும், இதற்கு இவ்வளவு தேவை இருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றையுமே அவன் சாலமோன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சுலபமாக இருக்கும்படியாக எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான். இதெல்லாம் இந்த மனோவாஞ்சையை ஆண்டவர் பார்க்கிறார். உள்ளத்தை ஆண்டவர் யாரு? உள்ளத்தை பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறார். ஆகவே உள்ளத்தை பார்க்க அந்த உள்ளமானது நன்மையானதாக இருக்கிறது, வாஞ்சையுடையதாக இருக்கிறது, தேவனை அன்பு கூறுகிறதாக இருக்கிறது. ஆகவே தாவீதின் இடத்துல சொல்லுகிறார், நீ கட்ட வேண்டாம், உன் குமாரன் கட்டுவான். உடனே சொல்றாரு, நீ வீடு கட்டணும்னு நினைச்சா அவ்வளவுதான், கட்டக்கூட இல்லை. தேவனுடைய வீட்டை கட்ட வேண்டும் என்று நினைச்சல்ல, நான் உன் வீட்டை கட்டுவேன் அப்படின்னா இன்னொரு பங்களா கட்டி தர போறாங்க அப்படின்னு இல்லைன்னா அர்த்தம். உன்னுடைய சந்ததியா நான் என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். இங்க சொல்ற, உன்னுடைய சந்ததியா உன்னுடைய வீட்டை கட்டுவேன் என்றால் என்ன அர்த்தம்? சந்ததியா ஆசீர்வதிக்க போறேன். தாவீதின் சந்ததியில் தான் யார் வரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? தாவீதின். எந்த ராஜாவுடைய பேரும் சொல்ல, எந்த ராஜாவினுடைய பேரும் அவருக்கு சொல்லலை. அவருக்கு யார்? அவரு தாவீதின் குமார், தாவீதின் செங்கோலை வைத்திருக்கக்கூடிய யூத ராஜசிங்கமாக வந்தார். யூத கோத்திரத்தில் அவனுடைய வம்சாவழியிலே வந்தார். ஆகவே உன்னுடைய வீட்டை கட்டுவேன் என்று சொன்னார். ஆகவே தாவீதை அவனுடைய வம்சமாக ஆசீர்வதிக்கும்படி உன்னுடைய வீட்டை கட்டுவேன் என்று நாத்தானின் மூலமாக சொல்கிறார். நாத்தான் என்ற தீர்க்கதரிசியை போய் சொல்றார். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாருக்கு? தாவீதுக்கு மிகுந்த சந்தோஷமாகி நாத்தான் கிட்ட சொல்லி அனுப்பல. கர்த்தருடைய வார்த்தையை தாவீதுக்கு யார் மூலமா வந்தது? டைரக்டா வரல. யார் மூலமா வந்தது? நாத்தான் மூலமா. இப்ப சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கன்னு நாத்தான் மூலமா சொல்லல, நேரடியா ஓடுறான் ஆண்டவரோட ஆலயத்துக்கு. அதே தீர்க்கதரிசி மூலமா சொல்லல, வேற யாராவது மூலமா சொல்லல, தன்னுடைய உள்ள வாஞ்சை யாருக்கிட்ட சொன்னா நேரடியா ஆண்டவர்கிட்ட சொல்றான். அதைத்தான் 18ஆம் வசனத்துல பார்க்கணும். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, கர்த்தருடைய ஆலயத்திலே உட்பிரவேசித்து, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், இவ்வளோ நன்மை எனக்கு பாராட்டி இருக்கிறீங்க. ஆடுகளுக்கு பின்னாக போனான், ஆட்டு மேய்ப்பன் அவன்,
அவனுடைய சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டவன். அவனுடைய தகப்பனும் கூட இவனை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அங்கே பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணும்படி தாவீதினுடைய தகப்பனாக ஜெஸ்ஸி வீட்டில் வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நீ உன்னோட குமாரெல்லாம் நிற்க வைனாக்கா அவங்க தகப்பன் வந்து தாவீதை நிற்க வைக்கல. தெரியுமா உங்களுக்கு? காட்டவே இல்லை. அவனை அவங்க தகப்பன் வந்து தாவீதினுடைய சரீர பிரகாரமான தகப்பன் ஜெஸ்ஸி ஒரு நாள் தாவீதை கன்சிடரே பண்ணல. அவன் ஆட்டை மேய்க்கட்டுன்னு விட்டுட்டான். வனப்பு வாய்ந்த தன் குமாரர்களை 7 பேர், அவங்க தாவீதோடு பிறந்தவங்க 7 பேர், 7 பேரும் முன்னாடி நிறுத்துறான். ஏன்? அவர்கள் திறமசாலிகள், உடல் கட்டு உடையவர்கள், போர் செய்யக்கூடியவர்கள், அழகு வாய்ந்தவர்கள். அவர்களை நிறுத்துறான். இவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவன் தாவீதினுடைய தகப்பன் கூட அவனை எண்ணலை. சகோதரர்களும் அவனை புறக்கணித்தார். ஆனாலும் தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவர்கள் ஒருவரையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ வேறு எங்கே உன் குமாரன் எங்கேன்னு சொன்னால் அவன் ஆட்டை மேய்த்து கொண்டு இருக்கிறான், அவனை கொண்டு வான்னு சொல்லி பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன் சொன்ன உடனே சாமுவேல் தாவீதை அங்கே அபிஷேகம் பண்ணுதல் வைப்பார். ஆகவே இதெல்லாம் நினச்சி பார்க்குறான். நம்ம எப்பவுமே எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம எங்கேருந்து வந்தோம் என்பதை நினைத்து பார்க்கணும். ஒருவேளை உன்னோட கை திறமையினாலே பணங்களை சம்பாதிக்கலாம், நல்ல வேலைக்கு போகலாம். ஆனாலும் கூட எந்த இடத்துல இருந்து நீ வந்த, தாவீது அதை ஒரு நாளும் மறக்கல. ஆடுகளுக்கு பின்னாக போய் கொண்டிருந்த அவனுடைய சிந்தை அப்படியாகத்தான் இருந்தது. இம்மட்டுமாக கொண்டு வந்து ராஜாவா ஆக்கினே, ராஜாவாக மாத்திரமல்ல உன்னுடைய சந்ததியாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, நல்ல வாக்கியத்தை எனக்கு சொன்னீரே, நான் உமக்கு என்ன சொல்லட்டோன்னு கேட்குறான். இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? ஆண்டவரே, நீ எனக்கு நீ பாராட்டின நன்மைக்கு நான் உமக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறான். பாருங்க, திரும்பவுமாக அவன் ஆராதிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படியாக அவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் அவன் சொல்லுகிறான். ஆகவே இங்கே ஒரு காரியத்தை அவன் புரிந்து கொண்டான். யாரு? தாவீது புரிந்து கொண்டான். ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்றார். எங்க வாசிக்கிறோம்? 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்து. அப்படியா என்றால் அவருடைய சித்தம், ஆண்டோடைய சித்தமும் அவருடைய வாக்கு தத்தமும் ஒன்றாக இருக்கிறது. யார் மேல? ஆகவே ஒரு வாக்கை கொடுத்துட்டாக்கா மீறுற தெய்வம் கிடையாது. நான் எப்போ உனக்கு வாக்கு கொடுத்துன்னு கேட்க மாட்டேன். வாக்கு கொடுத்து மறக்கிறதுக்கு அவர் மனுஷர் அல்ல. இப்போ வாக்கு தத்துவத்தை உறுதியாக பிடித்து கொள்கிற ஒரு மனுஷன் தாவீது. உங்களுடைய சித்தம் இப்படியாக இருக்கிறது, உங்களுடைய வாக்கு தத்துவம் இப்படியாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை வைத்தான் ஜெபம் பண்ணணும். என்னை பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னீரே, என்னை பெரிய ஜாதியாக்கு. அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி நம்ம கேட்கிறோம். ஆகவே தாவீதை கூட இந்த ஜெபத்தில் சொல்றா, உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும். அவருடைய சித்தம் அப்படிதான் இருக்குது. உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உன்னை பெரிய ஜாதியாக்க வேண்டும், நீ அவருடைய குமாரத்திகளாக இருக்கணும், உன்னுடைய வம்சத்தை ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆக வாக்கு தத்தத்தை கைப்பற்றி கொண்டு அதை உறுதிப்படுத்தி நாம் கேட்குறோம். ஆகவே இஸ்ரவேலினுடைய காரியத்தை எல்லாம் சொல்லுறான். இஸ்ரவேலை எப்படி அவர் மீட்டார் என்பதை குறித்து சொல்லி பிறகு 26ஆவது வசனத்தில் நாம் படிக்கிறோம். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேல் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றைக்கும் மகிமைப்படுவதாக, உம்முடைய அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. தாவீதை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் அழிக்கக்கூடாது. தாவீதினுடைய நண்பர்னால யோனாத்தான் தாவீதை உயிரை போல் நேசித்தான். யோனாத்தான் தாவீது இடத்துல ஒரு மன்றாட்டை கேட்கறான். என்ன மன்றாட்டு? என்னுடைய வீடு நிலைத்திருக்கும், என்ன முழுசுமா அழிச்சிடார். ஒரு ராஜா ஒரு பட்டத்துக்கு வர்றாருன்னா யாரெல்லாம் கண்டெண்டரோ பழைய ராஜாவினுடைய குமாரர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வெட்டி தீர்த்துருவாங்க. அது ஒரு முறைமை. யோனாத்தான் தாவீதிடத்தில் என்ன கேட்கிறான்னு சொன்னா, என்னுடைய வீடு நிலைத்திருக்கு. ஆகவேதான் மேபி கோசேத்தை என்ன பண்றான்? நினைவு கூறுகிறான்.
நான் சவுலுடைய வீட்டை நான் நினைவு கூறும்படி யாராவது இருக்கிறார்களான்னு சொல்லும்போது மேவிபோசேத் என்று சொல்லுவார். மேவிபோசேத்தின் மூலமாக சவுலினுடைய வீடு, அங்கே யோனாத்தானின் வீடு நிலைநிற்கும். தாவீது கூட அப்படிதான் ஆண்டவருக்கு முன்பாக கேட்கலாம். என்ன கேட்கலாம்? நிலைநிற்கட்டும், நிலைநிற்கட்டும். ஏன் அப்படி கேட்கலாம்? ஏன் அப்படி கேட்கிறான் என்று சொன்னா, அநேக ராஜாக்கள் என்ன பண்றாங்க, இவனுக்கு அப்புறம் சாலமோன்லேருந்து அநேக ராஜாக்கள் வருகிறார்கள். தாவீதிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக அவனுடைய சந்ததி இருக்குல்ல, அந்த சந்ததி எல்லாம் உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றிச்சா? தாவீது உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய சந்ததியில் வந்தார். அவர் உத்தமமாக இருக்கிறார். நடுவில் சாலமோன்லேருந்து யெகோஷாபாத்திலேருந்து ஒரு ராஜாக்கள் கூட உத்தமமாக இல்லை. இப்போ என்ன செய்யலாம்? ஆண்டவர் இங்கே தாவீது இருக்கிறான், இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, தாவீது வம்சம். ஆனால் நடுவில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் தாவீதினுடைய வம்சத்தில் வந்த ராஜாக்கள் ஒருவரும் என்ன செய்யல? உத்தமமாய் தேவனை பின்பற்றலை. இப்போ என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்கு கோவம் வந்து தாவீதினுடைய வீட்டை என்ன பண்ணலாம்? தாவீதினுடைய வீட்டை, தாவீதினுடைய சந்ததியை முடிவுக்கு கொண்டு வரும். ஏதாவது ஒரு சந்ததிக்கு தாவீதினுடைய சந்ததியில் குழந்தை பேர் கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? அந்த சந்ததி முடிஞ்சிடும். இவ்வளவு நடுவில் அக்கிரமமான ராஜாக்கள் தோன்றினாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்களை விட்டு வைக்கிறார். ஏன்? அவர் வாக்குத்தத்தத்தை தாவீதுக்கு கொடுத்தார். உன்னுடைய வீடு எனக்கு முன்பாக நிலை நிற்கும். இவனும் அதை கிளைம் பண்றான். ஏன் அப்படி சொல்றான்னு சொன்னாக்க, தாவீது நடுவில் அநேக நம்மளுடைய பிள்ளைகள்லாம் ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றுவாங்களான்னு அவனால் சொல்ல முடியல. ஆகவே என்ன சொல்கிறான்? திரும்ப திரும்ப இதில் 3 தடவை 4 தடவை சொல்கிறான். இந்த அதிகாரத்தை சொல்கிறான், என்னுடைய வீடு நிலைநிற்கட்டும். உன்னுடைய வீடு நிலைநிற்கும்னு சொன்னால் கூட இவன் பயத்தில் என்ன சொல்கிறான்? திரும்ப திரும்ப என்னுடைய வீடு நிலைநிற்கட்டும், என்னுடைய வீடு நிலைநிற்க. 20ஆம் வசனம் பாருங்க. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகி ஆண்டவராக இருக்கிற நீர் உமது அடியானின் அறிவீர் என்று சொன்னீர். பாருங்க, அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்தில் செய்தியை மனுஷர் முறைமையாக சொன்னீர். 19ஆம் வசனம், தாவீது அடியான்னு சொல்றான். தாவீதுடைய வீட்டை எப்படி ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி தாவீதனுடைய காலத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை சொல்லலை. அடுத்த வார்த்தை என்ன சொல்ற? வெகு தூரமாக இருக்கும் காலத்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து வரப்போற வரைக்கும் சொல்லிட்டாரு. யார்கிட்ட சொல்லிட்டாரு? தாவீதே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு ஒரு குமாரன் வருவான், அவன் வந்து சாலமோன், அவன் ஆட்சி செய்வான். அதோட தாவீதுக்கு வெளிப்படுத்தலை. தாவீதுக்கு வெளிப்படுத்தின காரியம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் சொல்லியிருக்காரு. அதனால தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம், உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து, அவனுடைய சந்ததியை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையா சொன்னீர். தேவ முறைமையா இல்லை, அவனுக்கு புரியுற மாதிரி. யாருக்கு புரியுற மாதிரி? தாவீதுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. உன்னுடைய வம்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார், இத்தனை ராஜாக்கள் வருவாங்க, இவங்கெல்லாம் அநியாயம் செய்வாங்க, எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் அவன் சொல்கிறான், திரும்ப திரும்ப சொல்கிறான், என் வீடு நிலைநிற்கட்டும், என் வீடு நிலைநிற்கட்டும், என்னுடைய வீடு என்னுடைய சந்ததி நிலைநிற்கட்டும், அநியாயம் பண்ண போகிறாங்க, நிலைநிற்கட்டும் என்று சொல்கிறான். எவ்வளோ ஒரு பற்றுடையவனாக இருக்கிறான் தாவீது. ஆகவே தான் 27ஆம் வசனம், 2 சாமுவேல் 7:27, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. ஆகவே அவர் தான் என்ன செய்கிறாரு? மனதைரியத்தை கொடுக்குறாரு. நாம் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் இடத்துல கேட்குறோம், நம்ம இஷ்டம் போல் கேட்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்தில் கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? உன் சொந்த இஷ்டத்தை கேட்காரு. உன்னுடைய மாம்ச இச்சை. ஏன் நம்மளுடைய ஜெபம் ஏன் அநேக முறை கேட்கப்படவில்லை என்று ஒரு வசனத்தில் சொல்லப்படுகிறது? ஏனென்றால் என்னுடைய மனுஷீகத்தை, என்னுடைய மாமிசத்தை நிறைவேற்றும்படி, மாமிசத்தினுடைய இச்சையை நிறைவேற்றும்படியாய் நாம் கேட்கிறதுனாலே நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறதில்லை. அப்போது நான் என்னுடைய மாம்ச இச்சையை
நிறைவேற்ற பண்ணமாக கேட்கக்கூடாது என்றால் எனக்கு யார் உதவி செய்யணும்னு சொன்னாக்கா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தாதான் என்ன செய்ய முடியும், அது கரெக்டாக நம்ம கேட்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த தாவீதுக்கு உதவி செய்திருக்கிறார், மனதைரியத்தை கொடுத்திருக்கிறார். தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி மனதைரியத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஜபம் வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஆண்டோடைய சந்நிதியில் பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்போது வாய்க்கு வந்ததெல்லாம், மனசுக்கு தோன்றதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. இதை குறித்து நம்ம அனந்தபூரில் கூட ஜபத்தில் கேட்டோம். ஆண்டோடைய பிரசன்னத்தில் இருந்து ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன கேட்க வேண்டும் என்பதை முன்பாக முடிவு செய்யணும். முன்பாக முடிவு செய்து சரியான வார்த்தையை சொல்லி ஆண்டவரிடத்தில் அதை கேட்கணும். பாருங்க, நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா, ஒரு பிராது கொடுக்குற மாதிரி இருக்கு. பிராதுன்னா பெட்டிஷன். ஒரு 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 பெட்டிஷன் கொடுக்குறோம். ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். இப்போ கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம்னா அது ஏற்றுக்குவாங்களா? நம்ம பார்த்து கேட்குறாங்க, பெட்டிஷன் கொடுத்தியா, அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க. அப்படின்றத ஒப்புகை சீட்டு. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு பெட்டிஷன் உனக்கு தேவையானவற்றை எழுதி நீ கொடுக்குறேன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன கேட்கணுன்னாக்கா, இந்த தேதியில் நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வாங்குகிறோம். ஏன் வாங்குறேன்னா நான் கொடுத்துருக்குறேன்னு அர்த்தம். இப்போ அந்த பெட்டிஷன் மேலே அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அதை நிராகரிக்கலாம். அது ரெண்டாவது கட்டம். பெட்டிஷனே அவன் இடத்துல போகலனே உன்னோட கதி என்ன? அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வாங்கினியா? நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் கேட்கவே இல்லைனாக்கா ஆண்டவர் எப்படி அதுக்கு பதில் கொடுப்பார்? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவருக்கு முன்பாக உங்களுடைய ஜெபம், அதாவது அது முதல்ல அவர்கிட்ட வரணும். அவர் சன்னதிக்கு முன்பாக அது முதல்ல ஜெபம் வரணும். ஜெபமே கூரை தாண்டலைன்னு என்ன பிரயோஜனம்? வருஷம் ஃபுல்லாக கத்திக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு கத்தி அழுது புரண்டு ஜெபம் பண்ணியும் அவர் கேட்கலன்னா என்ன? அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் இருக்குதா? அதன் மீது அவர் 3 முடிவுகளை தெரிவிக்கலாம். என்னென்ன முடிவு? எஸ் சார், அதை நிறைவேற்றி தரலாம். அதை என்ன செய்யலாம்? அதை புறந்தள்ளலாம். இது தேவையில்லை என்று சொல்லலாம். 3வது என்ன? அப்படியே போட்டுட்டு உட்காந்துருவார். அது மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்காம அப்படியே தள்ளி வச்சிருவார். நேரங்கள் காலங்கள் வரும்போது முடிவு எடுக்கலாம்னு சொல்லி அப்படியே அந்த பெட்டிஷன் 3 முடிவு தான் ஆண்டவராக எடுப்பார். ஒன்று அதை செய்து முடிப்பார், அல்லது அதை புறந்தள்ளுவார். 3வது இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் பார்ப்போம் அப்படின்னு வைப்பார். இது செய்வதற்கு முன்பாக அந்த பெட்டிஷன் அவருக்கு முன்பாக போயிருக்கணும். அப்படி என்றால் இந்த மனோதைரியத்தை ஜெபம் பண்ணும்படியான மனோதைரியம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணாதான் அந்த ஜெபமே அவன் ஆண்டவர்கிட்ட போய் சேரும். பாருங்க, அதுதான் சொல்றான் 27 ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்யவே, அதை ஏறெடுக்கவே, பிரேயர் செய்வதற்கே மனதைரியம் வேணும். மனதைரியம்னா யாரு? மனதைரியத்தை கொடுக்கிறவர் யாரு? ஆவியானவர். அந்த ஜெபத்தை செய்ய மனதைரியம் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். இப்போ அந்த ரத்தன சுருக்கமாக அவன் ஜெபிக்கிறான். அடுத்த 28ஆம் வசனம், இப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். நல்ல செய்தியை சொன்னீர். என்னோட வாழ்க்கையில், என்னோட வம்சத்தில் நடக்க போகிறதுக்காக, வெகு தூரமாய் நடக்க போகிறதுக்காக எல்லாவற்றையும் சொன்னீர். நடுவில் அநேகமான ராஜாக்கள் வரப்போகிறார்கள். என் வம்சமானது உமக்கு எதிராக துரோகம் செய்ய போகுது. ஆனாலும் கூட என் வீட்டை கட்டுவேன் என்று சொன்னீர். அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணுறீங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றித்தாங்க. இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணிடு. இப்பொழுதும் உமது அடியனின் வீடு என்றைக்கும் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரலாம். திரும்ப 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 என்ன கேட்குறான்? நான் உங்க முன்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும். என் சந்ததியை அழித்து போடாதீங்க. துன்மார்க்கமான என்னுடைய சந்ததியை நீ அழித்து போட என்று சொல்கிறான். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். திரும்ப திரும்ப சொல்கிறான் பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினீர், நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ பிள்ளைங்க எப்படி அப்பாட்ட கேட்கும்?
உனக்கு ஒரு பொருள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க இந்த மாதம் சில விடுமா உங்களை? நீ தானே சொன்ன, நானா கேட்டேன்? நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, நானா கேட்டேன்? எப்போ வாங்கி தர போகிறீங்க? திரும்ப திரும்ப தாவீது அப்படி தான் போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். பாருங்க, உமது அடியானின் வீடு என்றைக்கும் உனக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தல்லும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். எவ்வளவு உறுதியாக மனதைரியமாக அவன் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றும்படியாக அவன் எவ்வளவு ஜெபத்தில் போராடுகிற மனுஷனாக இருக்கிறான். தாவீது ஒரு ஜெபம் வீரர். அநேக ஜெபங்களை நாம் சங்கீதங்களில் பார்க்கணும். அவன் போராளி மாத்திரம் இல்லை, சண்டை செய்கிறவன் மாத்திரம் இல்லை, அவன் ஜெபத்தில் போராடுகிற ஒரு மனுஷனான். ஆண்டவரோடு கூட நெருக்கி வாழ வேண்டும் என்று விரும்பினான். ஆண்டவர் சித்தத்தை செய்கிற மனுஷனாக அவன் அநேக முறை அவன் காணப்பட்டான். ஆகவே தான் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றம். எவ்வளோ தப்பிதங்கள் செய்தாலும் கூட அவனை இருதயத்தில் வைத்திருக்கிறார். தாவீதை இருதயத்தில். ஏன்? அவருக்கு ஒரு கூடாரம் கட்டணும் யாருக்கும் தோணல, அவனுக்கு தோணுச்சு. தோன்றது மாத்திரமல்ல, அதை கட்டி முடிப்பதற்கு ஏதுவான காரியங்களையும் அவன் என்ன செய்தான்? செய்தான். எல்லா பொருட்களையும் அவன் சேகரித்து வைத்தான். நீ கட்டக்கூடாதுன்னு சொன்னாலும் அதையும் என்ன பண்ணாவன்? ஆண்டவர் சித்தப்படி நடக்கட்டும். அதெல்லாம் அவனுடைய உள்ள வேட்கையை, உள்ள மாஞ்சையை புரிந்து கொண்டு உங்க வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டான். அபிரகாமும் கூட உன்னோட சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடலினுடைய மணல் திரளை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், ஜாதியாக இருப்பாங்க சொன்னான். அப்படி அவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. விருத்தாப்பியத்தின் காலத்தில் இருந்தாங்க. தே ஆர் இன் தேர் ஓல்ட் ஏஜ். அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத சமயத்தில் இதெல்லாம் சொன்னார். ஆனாலும் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாங்க? விசுவாசித்தான் என்று சொல்லி நம்ம ரோமர்ல வாசிப்போம். ஒன்றுமே இல்லாத போது விசுவாசித்தான். தாவீது கூட அப்படித்தான். அவனுக்கு பின்வரும் காரியங்களை எல்லாவற்றையும் சொல்லும் போது ஏதோ மாயாஜாலம் மாதிரி இருக்குது அவனுக்கு. நீ பெரிய ஜாதியாக்குவே, அவனுக்கு பெரிய இடத்துல வைப்பான்னு சொன்னாக்கா அவனால் புரிந்து கொள்ள முடியல. ஆனாலும் கூட கர்த்தர் சொன்னால் அதை செய்வார். உன்னுடைய சந்ததியிலே இரட்சகராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று அவனுக்கு முன்பாக சொன்னாங்க. சங்கீதங்களில் நம்ம 22ஆம் சங்கீதம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் எப்படி பாடுபடுவார் என்று சொல்லி அவன் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறான். தாவீது எப்படிப்பட்ட பாடுகளை அவர் படுவார் என்பதை அவன் உணர்ந்து எழுதி வைத்திருக்கிறான். தாவீதின் குமாரனே என்று அவர் அழைக்கும்படியாக அவனுக்கு கொடுத்தார். அதுவே எப்படிப்பட்ட ஜெபம், மனோதைரியம் நமக்கு இருக்கணும். ஆண்டோடைய நாத்தான் இவனுக்கு பதில் சொல்றான். உனக்கு இதெல்லாம் செய்ய போறாருன்னு நாத்தான் சொல்றான். நாத்தான் மூலமா சொல்லிவிட்டான் ஆண்டவருக்கு. என்ன பண்ணாவன்? நேரடியாக அவருடைய சன்னிதானத்துக்கு போய், நாத்தானாவது வேற யாராவது எல்லாம் நவருங்க, நானும் ஆண்டவர் போயிட்டான். நேரடியாக போய் பேசுகிறான் ஆண்டவர்கிட்ட. நேரடியாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். நம்ம அப்படி பண்ணுறோமா? அவர் ஜனக்காக ஜெயிப்பார், அவர் ஜெபிக்கிட்டோம், அந்த பரிசுத்தமானவங்க ஜெபிக்கிட்டோம். ஆனாலும் கூட நீ ஆண்டவர்கிட்ட போகக்கூடிய மனோதைரியம் நமக்கு இருக்கு. நான் என்னோட ஆண்டவர்கிட்ட போவதில் யாரும் தடை செய்ய முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட போய் என்னுடைய மனோவாஞ்சைகளை நான் சொல்லுவேன் என்ற தைரியம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவர் நண்பர் நம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக அல்ல, ஆண்டோடைய சித்தத்தை செய்ய முடியாது. அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய சித்தம் இதெல்லாம் இருக்கணும். இன்னொன்று பாருங்க, தாவீது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டின் நபர். புதிய ஏற்பாடு தான் பெரிய காரியம் இல்லையா? புதிய ஏற்பாடு தான் அட்வான்ஸ்டு லெவல். பழைய ஏற்பாடு அட்வான்ஸ்டு லெவல் கிடையாது. ஆனாலும் கூட இவன் எப்படிப்பட்டவன்னா புதிய ஏற்பாட்டின் மனுஷன். அவன் யாரு? பழைய ஏற்பாட்டின் மனுஷன் கிடையாது, புதிய ஏற்பாட்டின் மனுஷன். ஒரு ரகசியத்தை அவன் புரிந்து கொண்டான். என்ன ரகசியம்னாக்கா, ஜபத்தில் எப்போதுமே நாம் ஜெபிக்கிற ஜபம், நம்ம வேண்டுதல்கள் தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறான்னு சொன்னா
அந்த காரியத்தின் மூலமாக நாம மகிமைப்படக்கூடாது, அவருடைய நாமம் மகிமைப்படுதா இருக்கணும். ஒரு ரகசியம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ரகசியம். எந்த வேண்டுதலை நீங்கள் செய்தாலும் கூட அந்த வேண்டுதல் நிறைவேறும் பொழுது அதனாலே நீங்கள் மகிமைப்படக்கூடாது. யார் மகிமைப்படணும்? His name must be glorified. பாருங்க, இது ஒரு பொறாமையாக அவர் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஒரு என்ன சொல்றது, ஐ எம் எ ஜெலஸ் காட்னு சொல்றாங்க. நான் வைராக்கிய வாஞ்சி உள்ளவர்னு சொல்றார். எல்லா விஷயத்திலுமே அவருடைய பேர் மகிமைப்படணும். இப்போ ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, என்ன ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுடைய சந்ததி, இப்போ பார்க்குறீங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஆண்டவரில் ரட்சிக்கப்படலை, உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்து வர விதத்தை பார்க்குறீங்க, அவங்க என்ன பண்ணல, ஆண்டவரை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல, இந்த உலகத்தோடு கூட ஒத்து வாழறாங்க. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு ஜெபம் என்ன ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே என் பிள்ளைகளை நினைங்க, என் பிள்ளைங்க இந்த உலகத்தோடு கூட போயிடக்கூடாது, என்னோட வீட்டை நினைத்தருளுங்க. இது ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமா? ஜெபம் இல்லையா? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது தான் ஆண்டவருடைய சித்தம். இப்போ உன்னோட பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உன் பிள்ளைகளை உன்னுடைய காலத்திலோ இல்லை நீ இல்லாத போதோ உன்னோட பிள்ளைகளை அவருக்குள்ளாக கொண்டு வருகிறார். அவள் சாட்சியாக இருக்கிறாங்க. அதன் மூலமாக யாருடைய நாமம் மையப்படுது? அப்போ செய்வாரா செய்ய மாட்டாரா? நீங்கள் கேட்கிற எதையும் நம்ம கேட்கிறோமே, இது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா மகிமைப்படாது? ஒரு புல்லட் கேட்குறீங்க, ஒரு 2 லட்ச ரூபாய் புல்லட் எல்லாம் 4 பேர் ஓட்டிட்டு போகிறாங்க. 2.5 லட்ச ரூபா சில புல்லட்லாம் இப்போ வந்திருக்கு இல்லையா? ஆண்டவர் எப்படியாவது இந்த புல்லட்டை என் பையனுக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆண்டவர் இந்த ஜபத்தை இதை கேட்டு உனக்கு புல்லட் வாங்கி கொடுத்தா யாருடைய நாமம் மகிமைப்படும்? இந்த புல்லட்னால யாருடைய நாமம் பயன்படும்? சொல்லு. உன் பையனுடைய எப்பேற்பட்ட புல்லட் அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸோடைய பெற்றோர்களுடைய அவங்க எவ்வளோ பணக்காரராக இருந்திருப்பாங்க, அந்த பையனுக்கு இந்த வயசுல இந்த புல்லட்டை வாங்கி கொடுத்தாங்க. அவன் ஓட்டின்னு போகும்போது அவனுடைய நாமம் பயன்படுது. இன்னும் ஸ்டைலாக ஓட்டுறான் பாரு அவன் புல்லட்டை, 2.5 லட்ச ரூபா புல்லட்டை அப்படின்னு எல்லாரும் அவனை புகழ்றாங்க, பெற்றோரை புகழ்றாங்க. அப்போ இது கர்த்தருக்கு புகழ்ச்சி, இதை வாங்கி கொடுத்த கர்த்தருக்கு எவ்வளோ பெரியவர் அப்படின்னு நினைக்கிறாங்களா? நினைப்பாங்களா? உன் பையன் அந்த புல்லட்டை ஓட்டிட்டு போகும்போது இதை வாங்கி கொடுத்த கர்த்தர் எவ்வளோ பெரியவர் இல்லை. அப்போ அது ஆண்டோட சித்தம், அது ஆண்டோட சித்தம். உன்னுடைய பையன் உன்னுடைய பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் சாட்சியாக போய் நிற்கும் பொழுது, ஆண்டவர் என்னோட பிள்ளைகள் உங்களுடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் இருக்கணும். எல்லா இடத்துலையும் சாட்சிகள் நிற்கிறாங்க. அவனுக்கு பேர் வருவது காட்டிலாம் பாருங்க, இவன் சொல்லுற தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களுடைய இறுதியில் பார்க்கும்பொழுது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினாங்க வார்த்தை வரும். அவர் அற்புதத்தை செய்த பிறகு ஜனங்கள் என்ன செய்வாங்க? தேவனை மகிமைப்படுத்த. உன்னுடைய ஜபமானது, நீ கேட்கிற காரியமானது அது தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறது என்று ஆண்டவருக்கு புரிஞ்சதுன்னா உன்னுடைய ஜபத்தை கேட்டுருவார். இல்லை இது தேவனுக்கு அவருக்கு மகிமை கொண்டு வர, உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் தான் மகிமை கொண்டு வரும், உன் சபைக்கு கொண்டு வரும். பெரிய கட்டடத்தை நான் பெரிய கட்டடம், கோபுரம், ஊசி மூலம் கோபுரம் கட்டணும். திருநெல்வேலி பக்கம்லாம் போனாங்க, ஒரு பையன் நம்ம சபைக்கு வந்தான். யார் கோபுரம் பெருசுன்றதுல திருநெல்வேலியில் போட்டியா. கிறிஸ்தவர்கள் எப்படி கோயில் கட்டுவாங்கனாக்கா, ஊசி போல கோபுரத்தை எழுப்புவாங்களாம். அதுவே ஊசி முனை கோபுரங்கள். திருநெல்வேலியில் சபையெல்லாம் கட்டினா இது மாதிரி ஷெட்டெல்லாம் கிடையாது, பெருசாக கட்டி கோபுரத்தை ஊசி போல எழுதுவாங்க. அந்த கோபுரத்தை விட என் கோபுரம் பெருசாக இருக்கும். திருநெல்வேலியில் அசன பண்டிகைன்னு உண்டு. அப்படி என்னென்ன சாம்பார், ரசம், சோறு, கீரை எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு போடுவாங்க. எந்த கோயிலில் எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ பேருக்கு போட்டாங்கன்னு போட்டி. அசன பண்டிகை இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது இல்லை. சிஎஸ்ஐ திருநெல்வேலிலாம் இதெல்லாம் நடக்குது. அசன பண்டிகை. சாம்பாரை டனல் மாரி ஒன்று அமைச்சு சாம்பாரை ஊற்றுறாங்க. சாம்பார் வாலி மொண்டுலாம் ஊற்றுறது கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய பாத்திரங்களில் பிடிச்சிட்டு போகிறாங்க. அதில் ஒரு பெருமை.
நீ ஆலயத்தை கட்டும்போது யாருடைய நாம மகிமைக்கென்று கட்டுற? உன்னுடைய வாழ்க்கை யாருடைய நாம மகிமைக்கென்று இருக்கிறது. உன்னுடைய ஜெபம் யாரை மகிமைப்படுத்துவதற்காக நீ ஜெபம் பண்ற? ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள்லாம் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரை நான் சாட்சியா வாழணும். இப்படிலாம் நம்ம ஜெபிக்கும் போது நம்மளோட ஜெபத்தை அவர் கேட்டு பதில் செய்ய. ஒரே ஒரு காரியம், இந்த ஜெபம் ஆண்டவரை மகிமைப்படுத்துமா இல்லை என்னையும் என் பிள்ளைங்களையும் மகிமைப்படுத்துமா? இதுக்கு நீங்கள் விடை கொடுக்க முடியும்னா உங்கள் ஜெபத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் தெரியாது. மனோதைரியம் இருக்கணும். கேட்கலாமா? இல்லை, மனோதைரியமாக கேட்டான். பசுத்தாவினுடைய உதவி வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க போகலாம். சுருக்கமாக ஜெபிக்கலாம்.